டே 2 பெங்களூர் vlog தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சேம் ஸ்பாட் தான், பட் காஸ்டியூம் சேஞ்ச் இருக்குது அண்ட் டைலாக்ஸ்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எந்த மாதிரின்னு தெரியல, எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது எந்த மாதிரி இன்றைக்கி டைலாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மேக்கப் ப்ராசஸ் அண்ட் எனக்கு வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக போட்டிருப்பாங்க. ரீசன் இஸ் இது வந்து கொஞ்சம் ரிச்சாக போடணும், மீன்ஸ் நம்மளோட லுக்கை வந்து ரொம்ப ரிச்சாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ரிச் இன் த சென்ஸ் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக அந்த ஐ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா போல்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி. அண்ட் மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேன் கேக் போட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் நம்மளோட ஃபேஸு. ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும் என்னோடய மேக்கப் பார்க்குறதுக்கு. அண்ட் கேமராவுக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டால் தான் கொஞ்சம் பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா சேம் ஹேர் ஸ்டைல் தான், எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பேக் கோமிங் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த இடத்துல பன் ஸ்ட்ராங்காக நிற்கும், இல்லாட்டி பன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அண்ட் இந்த ஷூட்டில் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஐஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து லென்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட கம்ப்ளீட் லுக் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். அண்ட் ஹேர் ஸ்டைலும் ஓவர். ஹேர் ஸ்டைல் எதுக்காக கீழே டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹேர் வந்து ஃப்ரீயாக பண்ணும்போது ஹேர் அங்கே இங்கே ஃப்ரிஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டமில் மட்டும் டான்ஸ் பண்ணிடுறோம். because another customer ರಾಜಮಾತಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅದು ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಅವಾಗ ಕಾಸ್ಟ್ಯೂಮ್ ಹಾಕಮ್ಮ ಅಂತ ಮೊತ್ತಮೇ ಫೈನಲ್ கையில் அவங்க யாரும் பார்க்கணும், அந்த சரக்கு அப்படி வரக்கூடாது, ரேஷன் போடவே முடியாது. இல்லைம்மா, ஆல்ரெடி படம் நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அது ஒன்றுனா ரியாக்ஷன் எப்பவுமே ஒரு சஸ்டைன் பண்ணோம்ல, சர்க்கின்னு வருது, மின்னல் அப்படி போகக்கூடாது. ரெடி ரோல். அந்த இது அப்படி திருப்பி போடுங்க, அந்த கல் எடுத்து சாப்பிட்டு திருப்பி எடுங்க, அந்த கோல கல் எடுப்பீங்களே அது நீங்க என்ன வேற ட்ரெஸ்ஸா நம்ம கால் இருக்கும், நம்ம காலில் ட்ரெஸ்ல மாற்றணும். சரி அதே போல போடா, அவன் போட கொஞ்சம் தள்ளி போடுறான். எல்லாத்தையும் சீட் ஃபேஸ் ஒன்று வச்சுக்கணும், கை ஒன்று வச்சுக்கணும், அப்படி போய் அப்படி எடுத்து தள்ளி போட்டுருவாங்க. ஓகே போதுமா? ரெடி ரோல். ஒரு அது அவங்க அந்த அம்மா கூப்பிட்டு சார் கால் இருக்காது வேலையம்மா. இது ஆல்ரெடி நான் சரி அவ்வளவுதான் தெரியக்கூடாது, கை மட்டும். ஆமா வேற கூட அவுட் பாருங்க, அப்படி கை பண்ணி நிற்கணும். அவ்வளோதான், அப்படி பிடிச்சா அப்படி அம்மா போகிறது. அதே அவ்வளோதான், வெரி குட்மா. வெரி குட். ரோல். லைட்ல தர்மம் வைக்கலாம். எல்லாம் சாடப்பட்டேன். நீ என்ன துன்புத்தி சந்தோஷப்படலாம் நினைக்கிறியா? சந்தோஷம் நினைச்சிருக்கணும்னு நினைக்கிறியா? இந்த சீன் ஓவர். இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. என்னடா மூஞ்செல்லாம் கறி பூசி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுவும் இங்கே ஒரு சீன் தான். இந்த சீன் தான் பயங்கர ஹைலைட்டாக இருக்கும்.
என்னென்னா இப்போயே நான் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக உங்களுக்கு அப்போ தான் புரியும். அதனால் கண்டிப்பாக குக்கூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த சீன் என்னங்கிறது உங்களுக்கும் புரியும். ராஜமாதா, என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்னால் இங்கே இன்னும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. என்னை வெளியே அனுப்புங்க, கெஞ்சி கேட்குறேன். ராஜமாதா சொல்லுங்க, ராஜமாதா சொல்லுங்க, உங்கள் அப்பா வெளியா? ஓகே, நான் அவனுக்கு என்ன பரிசு கொடுத்தோம்? அவ சொன்னா எனக்கு ஒரு யாருமே தெரியாது. இதில் 2 விஷயம் சொல்ல முடியும், இந்த கருத்து சொல்ல முடியாது. மனுஷங்களா உங்களுக்கு பாருமா அதை மாதிரி யோசிச்சு முடிவு பண்ணீங்க. சரி, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதால நீ கேட்டதை நான் பண்ணுறேன். ஒழுங்கா கல்யாணத்துக்கு தயாராக முடியாது. நாங்கள் போகலாம். அடுத்து இந்த மேக்கப்பை கழிச்சிட்டு திரும்ப நார்மல் மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேக வேகமாக மேக்கப்பை கழிச்சிட்ருக்கேன். திரும்ப என்ன ஸ்பாட்டுன்னு பார்ப்போமா? ಬ್ರಷ್ ತಗೋ, ಬ್ರಷ್ ಇದೆ ನೋಡು. ஆமாடா. எல்லாம் வெயிட்டிங் வந்து பார்த்துட்டு இப்போ வராங்க. வாங்க பாருங்க, அப்படியே பாருங்க. மணிமேல பாத்தீங்க, பக்கத்துல போய் நின்று இருக்க நல்லா பேசினா போதும். கவலை பின்னாடி போயிடா. நீடோடி வாழ்க. நீடோடி வாழ்க. 3 பேர் கும்பிட்டீங்க. அரசங்கண்ணா என்ன தைரியம் இருந்தா ஒழுங்கா விசாரிக்காம பண்ணுவீங்க. தாரக, நீ எப்பவுமே மணிமேலுக்கு இதாக தான் இருந்திருக்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா தாரக சொன்னீங்க. அரசு அப்படி இல்லை, என் அக்காவை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. நீதிபதி சொன்னீங்க. அரசே, அவங்க தான் விழாக்கு பொறுப்பு. அவங்கள மீறி ஒரு கொலை எப்படி நடக்க முடியும்? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்கள காவல்ல வச்சு விசாரணை பண்ணிடுவோம். தாரக சொன்னீங்க. ஆமா அரசே, என் கணவர் மட்டும் இல்லைன்னா ராஜமாதாவை கொலை பண்ணியிருப்பாங்க. நல்லா விசாரிக்கணும் நீங்க. மாதவன் சொன்னீங்க. ஆமா அரசே, நீங்க தீர விசாரிச்சு The day is over. ஸோ இந்த vlog முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlog கண்டினியூவேஷன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.